அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது அனைத்து பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமார் ரசூல்மார்கள் தூய்மையான மனைவி மக்கள் தோழர் பெருமக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபியின்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் கிடைத்தருள வேண்டும் என்று வேண்டியவனாக. மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதராகிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக வழங்கப்பட்ட அல் குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸ்களின் நலனில் எவ்வாறு நாம் உலகில் வாழ வேண்டும், இவ்வுலகுக்கு எவ்வாறு வழிவிட்டு எங்களுடைய மறு உலகை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற வகையில் நாம் எல்லாம் நமது வாழ்க்கைகளை சீரமைத்து கொள்வதற்கு சிறப்பான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவினால் வழங்க வேண்டும். அதற்கு நம் அனைவருக்கும் அவன் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற எனக்கும் உங்களுக்குமான வசியத்தோடு வாலிபர்களை ஒழித்து சில வார்த்தைகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். வெள்ளிக்கிழமை நாங்கள் செய்ய வேண்டிய நல்லமல்களில் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக ஸலவாத்து சலாம் சொல்வது. எவ்வளவு சொல்லலாமோ அவ்வளவு நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். இரவிலும் சொல்ல வேண்டும், பகலிலும் சொல்ல வேண்டும். நாம் எந்த நேரத்தில் நாயகத்துக்காக ஸலவாத்து சலாம் சொன்னாலும் அந்த சலாமும் அந்த ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் சொல்ல சொல்ல நம்முடைய தகவல் ஒவ்வொன்றும் அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். வெறுமனே பதிவு செய்யப்படுவது மாத்திரமல்ல, இன்னாருடைய மகன் இன்னார் இன்ன இடத்தில் நின்று கொண்டு அல்லது இன்ன இடத்தில் இருந்த வண்ணம் நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஸலவாத்து சலாம் சொல்லுகின்றார் என்ற செய்திகளை வணக்குமார்கள் அமரர்கள் நூறாக அல்லாஹு தஆலா அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்து கொண்டிருப்பான். அப்படி எத்தி வைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவர்கள் நம்மீது ஸலவாம் சொல்லுவார்கள். நாம் சொல்லுகின்ற சலாமுக்கு அவர்களும் பதிலுரைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு புறம் நாம் ஸலவாத்து சலாம் சொல்லுகின்ற பொழுது நமக்காக அல்லாஹ் ஸலவாத்து சொல்வான், அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்வான். அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமது சலாமுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு ஒரு மகத்துவமான ஏதாவது ஒரு அமல், இப்படி ஒரு அமல் இருக்குமா இந்த உலகத்தில்? இதற்கு ஈடாக, இதற்கு நிகராக, இதற்கு சமனாக, இதே அந்தஸ்தை பெற்று தருகின்ற ஒரு அமல் இருக்குமா என்றால் எல்லா அமலும் உள்ளது. எல்லா அமலும் அதே அந்தஸ்தை அடையலாம். தொழுகை அந்த அந்தஸ்தை அடையலாம், நோன்பு அந்த அந்தஸ்தை அடையலாம், நாம் செய்கின்ற பிரசங்கங்கள் அந்த அந்தஸ்தை அடையலாம், நாம் சொல்லுகின்ற அதான் அந்த அந்தஸ்தை அடையலாம். அது அதானாக இருக்கலாம், அல்லது இமாமத்தாக இருக்கலாம், பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது செய்கின்ற தர்மமாக இருக்கலாம், நாங்கள் பள்ளி வாயிலில் நுழைந்ததும் தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம், அல்லது வீடுகளில் செய்கின்ற எங்களுடைய பிள்ளை வளர்ப்புகளாக இருக்கலாம். இவை அனைத்துமே, இவை எல்லாமே
இப்படி ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஸலவாத்து ஸலாமுடைய சிறப்பு என்ன, இந்த வணக்கங்களுக்கும் அந்த ஸலவாத்து ஸலாமுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்று நாங்கள் புரிந்து தெரிந்து அறிந்து சொல்வோமாக இருந்தால் நாம் செய்கின்ற நல்லமல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹ்வும் எங்களுக்கு ஸலவாத்து ஸலாம் சொல்லிக் கொண்டிருப்பான், அவனும் எங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருப்பான். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எங்களுக்கு சலாம் சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அந்த அந்த அளவான இப்படியான வாலிபர்களை உருவாக்க வேண்டிய, இப்படியான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய, இப்படியான சிறார்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய, இப்படியான முதியோர்களுக்கு நாங்கள் சில செய்திகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய, எல்லா தரப்பினர்களையும் பண்படுத்த வேண்டிய, அது முதியோர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், வாலிபர்களாக, சிறுவர்களாக, சிறுமியர்களாக, எந்த தரப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அத்துணை தரப்புகளும் அத்துணை குழுமங்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் சொல்வதற்கு இணங்க, அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எங்களுக்கு போதிக்குகின்ற போதனைகளுக்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கைகள் வடிவமைக்கப்படுமாக இருந்தால் அங்கே நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு சொற்ப அளவிலான வணக்கங்களுக்கும் பாரிய அளவிலான நன்மைகள் அல்லாஹ்விடம் இருந்தும் அன்னல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தும் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதனை புரிந்து கொள்ள எங்களால் முடிகின்றது. அதே போல இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு அமலாக எடுத்துக்கொண்டால் சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகின்ற சிறப்பு பற்றி சொல்லுகின்ற பொழுது, யாரொருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவாராக இருந்தால் அவருக்கு இந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் உண்டான அவருடைய வாழ்க்கை பிரகாசமிக்கதாக, ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை உள்ளதாக மாறும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் நாங்கள் அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தை ஓதுகின்ற பொழுது அது மறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு ஒளிவை காட்டக்கூடியதாக, வழிகாட்டக்கூடியதாக, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாறும் என்ற செய்தியை சொல்லும். அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே நிறைய விடயங்களை தாங்கி நிற்கும். எந்த அளவுக்கு என்றால் அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய வசனங்களை பாடமிடுகின்றவர்களுக்கு, அதை தொடர்ச்சியாக ஓதி வருகின்றவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வினுடைய விரோதிகளில் இருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அது பெற்றுக் கொடுக்கும் என்ற செய்திகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்தில் ஏற்பட இருக்குகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குகின்றது. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்குகின்ற, நாம் தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்குகின்ற இந்த சிரமங்கள், இந்த நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் எல்லாம் அது நாங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய இனத்தவர்கள் உலகில் எங்கு சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த இழப்புகள் எல்லாவற்றையும் விட, இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் விட மிக கொடியதொரு சோதனை இருக்குமாக இருந்தால் அது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அது தஜ்ஜாலுடைய சோதனை என்று சொல்லுவார்கள். அந்த சோதனை இந்த சூரத்துல் கஹ்ஃபில் உள்ள ஒரு சில அத்தியாயங்களை, ஒரு சில வசனங்களை, ஒரு சில ஆயத்துக்களை மனனமிட்டு கொள்ளுகின்ற பொழுது, அதை ஓதுகின்ற பொழுது அந்த பாதுகாப்பு கிடைக்கப்படுகின்ற ஒருவராக நாங்கள் மாறலாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே ஏராளமான சம்பவங்கள். அதில் ஒன்று இந்த வாலிபர்கள் பற்றிய சம்பவத்தை சொல்லப்படும். வாலிபர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு நடந்த கெதிகள் என்ன, அவர்களுக்கு நடந்த சோதனைகள் என்ன என்கின்ற ஒரு வழிகாட்டல், வாலிபர்களுக்கு தேவையான வழிகாட்டலையும் அந்த அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபின் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு குகை சம்பவம். சூரத்துல் கஹ்ஃப் என்றாலே ஒரு குகைவாசிகளை கொண்ட ஒரு சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே அவன் சொல்லுகின்ற பொழுது
நஹ்னு நகுஸ் அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா என்கின்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ஒரு சில வாலிபர்கள், இந்த வாலிபர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தின காலத்து வாலிபர்கள். இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அல்லாஹுவை ஏற்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகத்து மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா இப்படி சம்பவமாக நமக்கு வழிகாட்டுவான். இவ்வாறு ஏராளமான அத்தியாயங்களில் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முந்தின காலத்தில் நடந்து முடிந்த நிகழ்வுகளை படிப்பினையாக சொல்லிக் கொடுத்து காட்டிக்கொண்டே இருப்பான். ஏன்? அந்த சரித்திரங்களின் மூலமாக நாங்களும் சொற்பொழிவு பெற வேண்டும், நாங்களும் படிப்பினை பெற வேண்டும், எங்களுக்கும் அதில் விழிப்புணர்ச்சி இருக்குகிறது, நாங்கள் தேட வேண்டும், படிக்க வேண்டும், புரட்ட வேண்டும், அவர்கள் போல் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற கோணத்தில் அந்த குர்ஆன் வசனங்கள் அமைந்திருக்கும். வாலிபர்களுடைய சமகால வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களை புரட்டி போட்டிருக்கின்றது. இவர்களுடைய செயல்பாடுகள், இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் அது எங்களுடைய இனத்தவர்களாக இருக்கலாம், அல்லது மாற்று சகோதர இனத்தவர்களுடைய வாலிப யுவதிகளை எடுத்துக்கொள்ளலாம். எந்த சமூகமாக இருந்தாலும் இந்த சமூகம் எல்லாமே பொய்யுக்கும் புரட்டுக்கும் பின்னால் இழுபட்டு செல்கின்ற ஒரு இறுக்கமான மிக கவலையான விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எதையெல்லாம் அவர்களுடைய பொழுதுபோக்காக உபயோகத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களோ, அது ஓதுகின்ற பிள்ளையாக இருக்கலாம், அது படிக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம், அல்லது யுவதிகளாக இருக்கலாம், வீட்டிலே இருக்குகின்ற தொழில் புரிகின்றவர்களாக இருக்கலாம். இந்த குழந்தைகள், இந்த யுவதிகள், இந்த சிறுவர்கள், இந்த வாலிபர்கள் தங்களுடைய பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற அது வானொலிகளாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய கரங்களில் இருக்குகின்ற தொலைபேசிகளாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் இவர்களுடைய நேர காலங்களை கழிப்பதற்கு உபயோகித்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இவர்களை அறியாமல் பிழைகளை செய்வதற்கும், இவர்களை அறியாமல் புரியாமல் தவறுகளிலே விழுந்து விடுவதற்கும், எது சரி எது பிழை என்று பிரித்தறிய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நவீன இந்த தொழில்நுட்ப கருவிகளினூடாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், சென்ற வாரம் ஒரு சம்பவம் உலகத்திலே நிகழ்ந்ததாக நாங்கள் இந்த நவீன தொழில்நுட்ப போன் வசதிகளின் மூலமாக முகநூல்கள் வாயிலாக அல்லது இந்த யூடியூப் என்று சொல்லுகின்ற இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் பார்க்க கிடைத்தது என்னவென்றால், ஒரு வெளிநாட்டு சகோதரி ஒரு மீனோடு விளையாடுகின்ற காட்சி. இந்த டொல்பின் மீன் என்று சொல்லுகின்ற ஒரு மீன், அது அந்த குழந்தை, அது ஒரு யுவதி பெண். அந்த பெண் நீண்ட காலமாக அந்த 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 யுவதியுடைய பொழுதெல்லாம் மீனோடு கழிப்பது, மீனோடு விளையாடுவது, மீனோடு குதிப்பது, மீனோடு கதைப்பது, மீனுக்கு உணவூட்டுவது, அந்நியமாக அது நீரிலே அந்த குழந்தையும் அந்த யுவதியும் அந்த மீனும் விளையாடி நீண்ட காலமாக அது ஒரு பார்வையாளர்களை கவர்ந்த ஒரு காட்சியாக இருந்து வந்திருக்கின்றது. திடீரென்று சென்ற வாரம் அந்த மீனோடு அது விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது மீன் தாக்கிவிடும். மீன் தாக்குகின்ற பொழுது அந்த குழந்தை, அந்த யுவதி இறந்துவிடும் என்கின்ற ஒரு செய்தி பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்த சமூக வலைத்தளங்களில். பார்ப்பவர்கள் எல்லாம் இப்படி நிகழ்கின்றதா என்று கவலையடைந்து கண்ணீர் வடித்த முஸ்லிம் சமூகத்தில் இல்லை என்றாலும் மாற்று மத சகோதரர்கள் மிக கவலையோடு பகிர்ந்து கொண்டதை காண கிடைத்தது. படித்தவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் கூடுதலாக பகிரப்பட்ட ஒரு செய்தியாக கடந்த வாரம் அது கணக்கிடப்பட்டிருக்கின்றது. எல்லோராலும் பகிரப்பட்ட ஒரு செய்தி, உண்மை என்று நம்பி, அது உண்மையா? இல்லை, அது உண்மை அல்ல, அது போலியான செய்தி. போலியான புலையான
செய்திகள் எல்லாம் இன்று நவீன புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்பங்களின் ஊடாக எங்களுடைய குழந்தைகள் வழிகெடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பார்க்குகின்ற காட்சிகளில் எந்த காட்சி உண்மையானது, எந்த காட்சி பிழையானது என்கின்ற பிரித்தறியக்கூடிய தன்மையற்ற நிலைக்கு இந்த குழந்தைகள் மாறிவிட்டார்கள். நாங்கள் வீடுகளிலே பார்க்குகின்ற நாடகங்களாக இருக்கலாம் அல்லது படங்களாக இருக்கலாம், எல்லாமே போலிகள், எல்லாமே பிழையானவைகள். இந்த காட்சிகள் எல்லாமே அவர்கள் பணத்துக்காக அவர்களுடைய நேர காலங்களை செலவு செய்து இந்த சமூகத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்னமோ உண்மை என்று அறிந்து அங்கே பேசப்படுகின்ற கதைகள், அவர்களுடைய நடிப்புகள் எல்லாம், அவர்களுடைய தோற்றங்கள் எதுவாவது உண்மையா? அவர்களுடைய பேச்சுத்தான் உண்மையா? இந்த நடிகைகள் அல்லது இந்த நாங்கள் காணுகின்ற இந்த ஊடகங்களிலே வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த காட்சிகளில் பெரும்பாலானவை அவர்களுடைய சொந்த குரலில் கூட அவர்கள் பேசுவது கிடையாது. அந்த பேச்சு கூட யாரோ ஒருவருடைய பேச்சின் பின்னணியில் தான். அவர்களுடைய பாடல்கள் அப்படி, அவர்களுடைய நடிப்புகள் அப்படி, அவர்களுடைய நிறங்கள், அவர்களுடைய நிறங்களை யாராவது உண்மையான நிறங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோமா? இல்லை. நேரடியாக அவர்களுடைய சுய முகங்களை, சுய தோற்றங்களை நாங்கள் காண்போமாக இருந்தால் காரை துப்பக்கூடிய நிலை ஏற்படும். அவ்வளவு அசிங்கமான, முகமெல்லாம் பருக்களும் முகமெல்லாம் காயங்களும் நிறைந்த முக அலங்காரம் என்று, முக அலங்காரம் கிரீம் என்று சொல்லப்படுகின்ற இந்த போலியான இந்த கிரீமை பூசி அழகு, அது ஆண்களையும் கவர்ந்திருக்கின்றது, மதரசா மாணவர்களையும் கவர்ந்திருக்கிறது. வெள்ளையாக வெளிப்படுத்தப்படும், வெள்ளை தோற்றம், வெள்ளை தோல் தெரிய வேண்டும், தோல் வெள்ளையாக இருக்க வேண்டும். இது உண்மையா? இந்த எத்தனையோ நாங்கள் திருமண நிகழ்வுகளிலே மணப்பெண் சோதனை செய்யப்பட்டிருப்பதை பார்க்குகின்றோம். அந்த மணப்பெண்ணுடைய அந்த தோற்றம் உண்மையான தோற்றமாக என்றால் சுத்தமாக பொய்யான பிழையான தோற்றங்கள். பார்ப்பதற்கு அவர்களுடைய முழுமையாக கருப்பினத்தவர்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். ஏன் நம்முடைய நிறங்களை மறைத்து போலியான நிறத்தை நாங்கள் காட்ட வேண்டும்? இது பிழையானது, இது பொய்யானது என்கின்ற செய்தியை புரிந்து கொள்ள முடியாமல் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய குழந்தைகளும் தத்தளித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சகோதரிகளே, அதே போல் ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மாவுக்கு ஆரம்பம் செய்கின்ற பொழுது இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருப்பவரை பார்த்து பேசாதே என்று கூட சொல்லாதே என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்றவர்களையும் வராதவர்களையும் விழித்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம், சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் பேசாதீர்கள். பேசுகின்றவர்களை பார்த்து பேசாதே என்று கூட சொன்னால் அந்த நன்மையுடைய பலாபலங்கள் அவர்களை வீணடித்து விடுகின்றது என்ற செய்தியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நாங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றோம், சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், பரப்பிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் அதை காதுக்கும் எடுக்காதவர்களாக இருக்கின்றார்கள், காதுக்கும் எடுக்கின்றார்கள், கவனத்தில் கொஞ்சம் கூட எடுக்கின்றார்கள் இல்லை. ஏன் இந்த நிலை எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆக வேண்டும்? இதற்கு யார் பொறுப்பாளிகள்? பிள்ளைகள் தெருவில் நின்று கொண்டு அல்லது மரநிழலில் நின்று கொண்டு ஜும்மாவுக்கு வருவதாக வீட்டிலே ஆயத்தமாகி கொண்டு வந்து இங்கே சப்தமிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவதை நாங்கள் தடை விதிக்கவில்லை. பிள்ளைகள் பள்ளிவாசலுக்குள் வந்து ஓடியாடி திரிவதை நாங்கள் பல ஊடகங்களினூடாக காட்சிப்படுத்தப்பட்டு அந்த நாட்டில் இந்த நாட்டில் குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் சலுகைகள் செய்யப்பட்டிருக்கின்றது, இவர்கள்தான் என்னமோ படித்தவர்கள் போன்றும் இவர்கள்தான் என்னமோ வணக்க வழிபாடுகளிலே மூழ்கியவர்கள் போன்றும் பிள்ளைகள் வருவதை தடை செய்கிறார்கள், பிள்ளைகள் ஓடித் திரிவதை தடை செய்கிறார்கள், பிள்ளைகள் சத்தமிடுவதை தடை செய்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரமும் எங்களுடைய ஊடகங்களிலே பகிர்வதை நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். நாம் இங்கே தடை செய்தால் ஒரு வீடியோ வழி வந்துவிடும் அல்லது ஒரு காட்சி வழி வந்துவிடும். அது உண்மையா என்றால் அது பகிர்பவர்களுக்குத்தான் தெரியுமா அல்லது பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியுமா? அது
அது உண்மையான காட்சியா என்றால் எந்த வகையிலும் உங்களால் ஊர்ஜிதப்படுத்த முடியும்? நீங்கள் நேரடியாக சென்று அந்த காட்சிகளை படம் பிடித்தீர்களா? இல்லையே. யாரோ ஒருவர் எங்கேயோ ஒருவர் படம் பிடித்து வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் நீங்கள் பகிர்ந்து கொண்டு இங்கே சிறுவர்களை விளையாட விட வேண்டாம், சிறுவர்களுடைய சத்தத்தை பள்ளிவாசல்களில் தடை செய்யுங்கள், தொழுவதற்குரிய தகுதியற்ற தொழுவதற்கு பொருத்தமற்ற குழந்தைகளை அழைத்து வந்து மற்றவர்களுடைய தொழுகைகளை வீணடிப்பதற்கு நீங்கள் வழிவகுத்து விடாதீர்கள் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் இப்படியான காட்சிகளை காண்பித்து நாங்கள் தான் பிழை செய்கின்றோம், நாங்கள் சொல்வதுதான் தவறு என்ற கருத்தாடலை இந்த சமூகத்திலே பரப்புகின்ற காட்சிகளும் இல்லாமல் இல்லை சகோதரர்களே. எனவே உண்மையிலேயே அந்த காட்சிகள் அப்படித்தான் இருக்கும் என்றிருந்தால் அந்த குழந்தைகள், அந்த நாட்டில் உள்ள பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பா? அதற்கு நாம் பொறுப்பாளிகள் அல்ல. எங்களுடைய ஊரில், எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய சமூகத்தில் இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிக்கு மாற்றமாக நிகழ்கின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய, அதை பார்த்து கொண்டிருக்காமல் அதற்கு என்ன விளக்கம் சொல்ல வேண்டுமோ, அந்த குழந்தைகளை எப்படி கட்டுப்படுத்த வேண்டுமோ, அந்த வாலிபர்களை எப்படி வழிகாட்ட முடியுமோ அத்தனை வழிகாட்டல்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம மீது உள்ளது. எனவே வாலிபர்களே, இளைஞர்களே, நீங்கள் புரியுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வாலிபர்களை பார்த்து, இன்னஹும் அரக்கு, மிக மிக இரக்க சுபாவம் உள்ளவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது மிக மிக இரக்க சுபாவம் உள்ளவர்கள், அவர்கள் மிக மென்மையான உள்ளம் கொண்டவர்கள், அவர்கள் சொன்னால் எளிதில் புரிந்து கொள்கின்ற பக்குவம் கொண்டவர்கள். முதியவர்களை போன்று அவர்கள் அடம் பிடிக்கின்றவர்கள் அல்ல, சிறுவர்களை போன்று அவர்கள் திரைத்தனம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் வாலிபர்கள், அவர்களுடைய உணர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்களுடைய செயல்பாடுகள் அந்த வாலிப தன்மைக்கு ஏற்ற வகையில் இருந்தாலும், நல்லதை சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிய விதத்திலே நாங்கள் கருத்துக்களை அவர்களுக்கு பதிவு செய்கின்ற பொழுது புரிந்து கொண்டு நமக்கு வலிந்து நம்முடைய நாம் சொல்வதற்கு ஏற்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முழு தன்மையும் கொண்ட மிக மிக இரக்க சுபாவம் கொண்டவர்கள் என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நுஸர்து பிஷ்ஷபாப், வாலிபர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ற செய்தியை சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிபர்கள் நூடாக இந்த மார்க்கம் பகிரங்கப்படுத்தது என்ற செய்தியை சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிபர்கள் தான் இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு வழிவகுத்தவர்கள். அவர்களுடைய துணை, அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் மேற்கொண்ட சகிப்புத்தன்மை, அவர்களுடைய உழைப்பு, பாரிய உழைப்பு, அவர்களுடைய தியாகம் என்பன இந்த சமூகத்துக்கு அழகிய வழிகாட்டல். இந்த சமூகம் மேலோங்கி நிற்பதற்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு ஊன்று சக்தியாக இருந்தவர்கள் என்ற செய்தியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, அல் குர்ஆனை நாங்கள் புரட்டுகின்ற பொழுது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை நபிமொழி திரட்டல்களை நாங்கள் கேட்குகின்ற பொழுது இந்த வாலிப சமூகம் திருந்துவதற்கு நிறையவே முழுமையான வாய்ப்பு உள்ளது என்ற தகவலை தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள், இந்த இளைஞர்கள், இந்த யுவதிகள், இவர்களுடைய கவனங்கள் கதைகளிலும் இவர்களுடைய கவனங்கள் விளையாடுகளிலும் செலுத்தப்படுகின்ற காரணத்தினால் சொல்லப்படுகின்ற தகவல் இவர்களை சென்றடையாமல் இருக்கின்றது. பயான் கேட்க வேண்டும், ஹுத்துபாவுக்கு வர வேண்டும், ஹுத்துபா தொழ வேண்டும் என்று வந்துவிட்டு மரநிழலில் இருந்து கொண்டு அல்லது வெளியில் நின்று கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் சொல்வது என்ன, இங்கே நடப்பது என்ன, நாம் செய்து கொண்டிருப்பது என்ன, மார்க்கம் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருப்பது என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாதவாறு அவர்களுடைய ஒரு கோணத்திலே காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திரும்புங்கள், திருந்துங்கள், கொஞ்சம் சற்று கண் விழித்து பாருங்கள். சமூகம் எங்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? நீங்கள் எதற்காக எல்லாம் பலியாகி கொண்டிருக்கின்றீர்கள்? எதுவெல்லாம் உங்களுக்கு நல்லது என்று காட்சிப்படுத்தப்படுகின்றதோ அவையெல்லாம் அது மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமாக காலத்தை பொறுத்த வகையில் இருப்பது இந்த போதை வஸ்து பாவனை, இந்த பிழையான, யார் எதை பாவிக்குகின்றார்கள் என்பதை தெரியாமல் தடமாறுகின்ற காலமாக இருக்குகின்றது. இவர்களுடைய தொழில் என்ன, இவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன, இவர்கள் யாரோடு பழகிறார்கள், எங்கு சென்று வருகின்றார்கள் என்ற எந்த ஒரு கணிப்புடையும் எங்களுக்கு சரியாக
எல்லாமே பொய்யாக தெரிகின்றது. இவர்களுடைய உலக நடப்பை நாங்கள் இந்த மீடியாக்களை பார்ப்பது போல நாங்கள் அந்த சிறுவர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்ற இந்த வீடியோ காட்சிகளை எடுத்துக்கொண்டால் நாம் எல்லோரும் பார்க்குகின்றோம், நீங்களும் பார்க்கின்றோம், நாமும் பார்க்கின்றோம், சிரித்து கொண்டு காலத்தை நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பிள்ளை, பல பிள்ளை, உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை போனை பார்த்து கொண்டிருக்கும். இரவு நேரத்தில் அல்லது பகல் நேரத்தில் புத்தகத்தை விரித்து கொண்டு போனை பார்த்து கொண்டிருக்கும். தாய் பிள்ளையை கண்காணிப்பதற்காக வேண்டி தாயோ அல்லது தந்தையோ உள்ளே வருகிறது என்று தெரிந்த பின் எவ்வளவு தந்திரமான வேலைகள் எல்லாம் அந்த குழந்தை மேற்கொண்டு அந்த போனை புத்தகத்துக்குள் வைத்து மடித்து விட்டு அல்லது அந்த அந்த கையில் இருக்குகின்ற அந்த கருவியை எப்படியெல்லாம் ஒழிக்கலாமோ, எப்படியெல்லாம் மறைக்கலாமோ அப்படியெல்லாம் மறைத்து விட்டு படிப்பது போன்று பாசாங்க காட்டிவிடும். தாய் அல்லது தகப்பன் பார்த்துவிட்டு பிள்ளை படிக்கிறது அல்லது பிள்ளை தூங்குகிறது என்று தட்டி அரவணைத்து மூடிவிட்டு செல்கின்ற காட்சியை நாம் பார்க்குகின்ற பொழுது அதே தந்திரத்தை, அதே பொய்யான பிழையான காட்சி, அதே நடிப்பை நாமும் செய்தால் என்ன என்று யோசிப்பதில், சிந்திப்பதில் என்ன தவறு இருக்குகின்றது? இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டில் நாமும் அப்படி செய்யலாமே. தந்தையை ஏமாற்றலாம், தகப்பனை ஏமாற்றலாம், ஆசிரியர்களை ஏமாற்றலாம், தூங்குவது போன்று நடிக்கலாம், படிப்பது போன்று நடிக்கலாம். எல்லாமே உலகமே நடிப்பில் அல்லவா சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் காண்கின்ற காட்சிகள் எல்லாம், பேசுவதாக கேட்கப்படுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் போலியாக வல்லவா இருக்குகின்றது. எனவே சகோதரர்களே, இதிலிருந்து நாங்கள் ஒளிப்படைவது போன்று வாலிபர்களாகிய, யுவதிகளாகிய, வீட்டில் இருக்குகின்ற சகோதரிகளாகிய, தாய்மார்களாகிய, அதே போன்று இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற உங்களிடம் அல்லது இந்த காட்சியை யாரெல்லாம் இந்த ஒளிபரப்பினூடாக பார்த்து கொண்டிருப்பார்களோ இவர்கள் எல்லோரும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எப்படி எங்களுடைய வாழ்க்கை பொய்யை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ, எங்களுடைய நிறம், எங்களுடைய ஆடை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய புரிதல் எப்படி வெளிப்படையில் பிழையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதோ, பிழையொன்று தெரிந்தும் கூட அதை சரி என்பது போல் நினைத்து கொண்டு நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருப்பது போல மார்க்க விடயங்களிலும் ஏராளமான விடயங்கள், மார்க்கம் ஷரீஅத் அனுமதித்த எத்தனையோ ஏராளமான விடயங்கள், அநேகமான அம்சங்கள் அது பிழையானவை, அது போலியானவை, அது பொய்யானவை என்று படம் பிடித்து காண்பித்து எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய சமூகமும் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, யார் பேசுவது உண்மை, யார் பேசுவது சரி, எங்கு இருக்கிறது நல்லது என்று தேடி பிடித்து நல்லவர்களுடைய சகவாசத்தில் வாழுகின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், எந்தெந்த நல்ல அமல்களை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி தந்தாயோ அந்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றி எங்களுக்கு நல்லருள் புரிவாயாக. இந்த வாலிப சமூகத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய யுவதிகளை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய இனத்தவர்களை பாதுகாப்பாயாக, எங்கள் எல்லோரையும் உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றில் புரிவாயாக. அவ்வாறு இவ்வுலகை விட்டு பிரிந்து மன்னரைகளில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்களை பறந்து கொள்வாயாக. எங்களுடைய பலஸ்தீன் மண்ணை நீ எங்களுக்கு பாதுகாத்து தந்தல் புரிவாயாக. அந்த மண்ணுக்காக போராடுகின்ற தியாகிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.